தமிழ்நாடு நகர்ப்புற வாரியத்தின் மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள 4978 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை காணலாம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? பத்மநாபன், இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 527 கோடியே 84 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 4978 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளையும், அதே போல தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் சார்பில் 207 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 4 வணிக வளாகங்களையும் காணொலி காட்சி வாயிலாக இன்று தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையின் சார்பில் கீழ் இயங்கும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் சென்னை அதாவது வெளிவட்ட சாலையில் உள்ள மீஞ்சூர், வெள்ளூர் மற்றும் அதே போல வரதராஜபுரம், திருவேத்தில் 11.46 கோடி ரூபாய் செலவில் 4 உடற்பயிற்சி பூங்காக்களையும் மற்றும் அதே போல 3.20 கோடி ரூபாய் செலவில் தியாகராய நகரில் சோமசுந்தர விளையாட்டு மைதானத்தையும் ஆகியவற்றை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருந்தார். இதைத் தொடர்ந்து 255.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 புதிய திட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக இந்த பணிகளும் துவங்கி வைத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பயணியர் தேர்வாணையத்தால் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அதாவது அமைச்சூர் பணிகள் மற்றும் தேர்வு செய்யப்பட்ட சார்நிலை பணிகள் ஆகிய நிலைகளிலும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று இந்த பணிகளை துவங்கி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.